சென்னை கோச்சிங் சென்டர் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட்டில் இந்த வார மேக்ஸ் டாபிக் பார்த்திங்கன்னா ஏரியா அதோட கிளாரிஃபிகேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபைண்ட் த சைட் ஆஃப் எ ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் ஹூஸ் ஏரியா இஸ் 2500 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. அதாவது ஒரு சமபக்க முக்கோணத்துடைய ஒரு பக்கம் கேட்டிருக்காங்க, அதனுடைய பரப்பளவு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? √3/4a². அதனுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க 2500 √3ன்னு. இப்போ இந்த இக்குவேஷன் படி பார்க்கும்போது √3 கேன்சல் ஆயிரும். அப்போ a² இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2500 × 4 விச் இஸ் ஈக்குவல் டு 10,000 கிடைக்கும். a² இஸ் ஈக்குவல் டு 10,000. இப்போ ஏ வேணுங்கும்போது நமக்கு ஸ்கொயர் ரூட் பார்த்துட்டா என்ன கிடச்சிரும்? 100 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் ஹூஸ் பெரிமீட்டர் இஸ் 240 சென்டிமீட்டர். ஒரு சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க, அதனுடைய சைடு கொடுக்காம அதனுடைய சுற்றளவு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பார்க்கும்போது 3 பக்கம் இருக்கும், 3 பக்கமும் சமம், அதை 3மே ஏன்னு இருக்கும். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 3a இஸ் ஈக்குவல் டு 240 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ a இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும்? 240/3 விச் இஸ் ஈக்குவல் டு 80 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஃபார்முலா என்ன? √3/4a². அப்போ √3/4 × 80 × 80. ஸோ இது சால்வ் பண்ணும்போது ஆன்சர் 2771.2 சென்டிமீட்டர்² கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், த சைட் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர், அதாவது ஒரு ட்ரையாங்கிளுடைய 3 பக்கங்களை கொடுத்துட்டான். 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர். அதாவது இதை வந்து எப்படிலாம் எடுக்கலாம்னா, ஒன்று இதை வந்து அசம பக்க முக்கோணமாகவும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு பார்க்கும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹைபாட்னியூஸ் வேல்யூ தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ 10 சென்டிமீட்டரை போட்டுக்கோங்க ஹைபாட்னியூஸில், கர்ணத்தில். பேஸ் அண்ட் ஹைட் நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் ஹைட்டை வந்து நான் 6னும் பேஸை வந்து 8னும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ கண்டிஷன் என்ன? 10² இஸ் ஈக்குவல் டு 6² + 8². சரிங்களா? அப்போ 10² என்ன கிடச்சிரும்? 100ன்னு கிடச்சிரும். விச் இஸ் ஈக்குவல் டு 6² என்னது? 36 + 64. அப்போ 100 இஸ் ஈக்குவல் டு 100ன்னு கிடச்சிரும். சரிங்களா? அப்போ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். அப்போ ஃபார்முலா படி பார்க்கும்போது ஏரியா இஸ் ஈக்குவல் டு ½ BH, பேஸ் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு எடுத்தாலும் சரி, 8ன்னு எடுத்தாலும் சரி, எப்படினாலும். சரிங்களா? அப்போ 1/2 × 6 × 8ன்னு பார்க்கும்போது 24 சென்டிமீட்டர்². இது நீங்கள் அசம பக்க முக்கோணம் ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டிட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு செவ்வகத்துடைய லென்த் அண்ட் பிரெத்து கொடுத்துட்டாங்க, ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க 3:2ன்னு. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? லென்த் இஸ் ஈக்குவல் டு 3x, பிரெத் இஸ் ஈக்குவல் டு 2xன்னு எடுத்துக்கலாம். அதனுடைய பெரிமீட்டர் 100 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ செவ்வகத்துடைய சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2 × L + B இஸ் ஈக்குவல் டு 100. அப்போ 2 × Lக்கு பதிலாக 3xும் Bக்கு பதிலாக 2xும் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது x இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும்? 10ன்னு கிடச்சிரும். சரிங்களா? அப்போ லென்த் இஸ் ஈக்குவல் டு 30, பிரெத் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு கிடைக்கும். கொஸ்டினில் அதனுடைய ஏரியா கேட்டிருக்கான். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு LB. ஸோ 30 × 20 600 சென்டிமீட்டர்² கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வுட் பி த மெஷர் ஆஃப் த டயகனல் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஹூஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 5000 சென்டிமீட்டர்². அதாவது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a² இஸ் ஈக்குவல் டு 5000 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ டயகனல் ஃபார்முலா, டயகனல் ஆஃப் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு √2 × a. அப்போ நமக்கு ஏ தெரிஞ்சால் போதும், தான் சப்ஸ்டிட் பண்ணிட்டா போதும். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு √2 5000. சரிங்களா? அந்த 5000 நம்ம எப்படி எழுதலாம்? 2500 × 2ன்னு எழுதலாம். அப்போது அந்த 2500 ஸ்கொயர் ரூட் பார்க்கும்போது 15 கிடச்சிரும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 50√2. அது சப்ஸ்டிட் பண்ணும்போது டயகனல் ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு √2 × a. இப்போ √2 × ஏக்கு பதிலாக 50√2 சப்ஸ்டிட் பண்ணும்போது √2 × √2 விச் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ 50 × 2 100 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், த பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள் இஸ் 240 meters இஃப் இட்ஸ் லென்த் இஸ் ட்வைஸ் இட்ஸ் பிரெத். அதாவது நீளம் வந்து அகலத்தை போல் 2 மடங்குன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போது பிரெத்தை வந்து எக்ஸ்ன்னு எடுத்தாச்சுன்னா லென்த்தை வந்து எப்படின்னு எடுத்துக்கலாம்? 2xன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? லென்த் இஸ் ஈக்குவல் டு 2x, பிரெத் இஸ் ஈக்குவல் டு x. அப்போ பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? 2 × L + B. Lக்கு பதிலாக 2xும் Bக்கு பதிலாக xும் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது x இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 14 கிடைக்கும்.
அப்போ லென்த் இஸ் ஈக்குவல் டு 80, பிரெத் இஸ் ஈக்குவல் டு 40. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அதனுடைய பரப்பளவு. அப்போ எல்பி இஸ் ஈக்குவல் டு 80 × 40 விச் இஸ் ஈக்குவல் டு 3200 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்த கொஸ்டின், ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் இஸ் 10816. ஃபைன் இட்ஸ் சைடுன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களாப்பா, இந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10816. இப்போது அதோட சைடு வேணுங்கும்போது ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10816 பார்த்தா போதும். சரிங்களா, அப்போ ஸ்கொயர் ரூட் பார்க்கும்போது நம்ம ஆன்சர் கிடைக்கும் 104ன்னு கிடைக்கும். சரிங்களாப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், த சைடு ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் 60, 61, 11, தென் ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரையாங்கிள்னு கொடுக்கல, நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். சரிங்களா, அப்போ எப்போவுமே ஹைபாட்னியூஸ்னா அதிகமாக இருக்கும். அப்போ ஹைபாட்னியூஸை வந்து 61ன்னு எடுத்துப்போம். பேஸ் அண்ட் ஹைட் எப்படினாலும் எடுத்துக்கலாம், 16 11 எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ 61 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 60 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர். 61 ஸ்கொயரோட மதிப்பு பார்க்கும்போது 3721. 60 ஸ்கொயர் வந்து 3600, 11 ஸ்கொயர் வந்து 121. அப்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. 61 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 60 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது 3721 தான் கிடைக்கும். அப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், half BH. So 1/2 into 60 into 11 which is equal to 330 centimeter square. இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், அசம பக்க முக்கோணம் ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சரிவகத்தோடைய உயரம் வந்து 16 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய பரப்பளவு 352ன்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய ஒரு பேரலல் சைடு வந்து 24னும் இன்னொரு பேரலல் சைடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போது சரிவகத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன, half h into a plus b, half h into a plus b. இப்போ ஏரியாவுக்கு வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, 352 கொடுத்துட்டாங்க. ஸோ 352 இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹைட் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 16 கொடுத்துட்டாங்க. ஸோ 16 இன்ட்டு ஒரு பக்கத்தை 24ன்னு எடுத்துவாங்க, இன்னொரு பக்கம் தெரியாது. ஸோ 24 + b. இதை சால்வ் பண்ணும்போது b இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும், 20 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகேவாப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம். அதாவது ஒரு இணைகரத்துடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. இப்போ இணைகரத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன, பேஸ் இன்ட்டு ஹைட்டு. சரிங்களா, BH. பேஸ் வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க, 12ன்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய ஹைட்டு 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டேரக்ட் கொஸ்டின் தான், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டா ஆன்சர் 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு செவ்வக வடிவ மைதானத்தை சதுர அடிக்கு ரூபாய் 1.25 வீதம் சரி செய்ய ஆகும் செலவு ரூபாய் 1600 ஆகும். அதாவது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் கார்டன் இருக்குது, அதை வந்துட்டு சமன்படுத்த மொத்தமாக எவ்வளோ செலவாயிருக்குன்னா 1600 செலவாயிருக்கு. சரிங்களா, 1 மீட்டர் ஸ்கொயருக்கு ₹1.25. ஓகேவா, அப்போது மொத்த பரப்பளவு எப்படி கண்டுபிடிச்சா போதும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ 1.25 கொடுத்துருக்காங்கல்ல, 1 மீட்டர் ஸ்கொயருக்கு ₹1.25. அப்போ 10 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ஆகும், ₹12.50. இப்போ மொத்த செலவு ₹12.50 அப்படின்னா நமக்கு அந்த ஏரியா என்னன்னு கிடச்சிரும், 10 மீட்டர் ஸ்கொயர்னு தெரிஞ்சிடும். கரெக்டுதானே. ஸோ டோட்டல் காஸ்ட்டையும் 1 மீட்டர் ஸ்கொயருக்கும் உண்டானதை வகுத்துட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், பரப்பளவு கிடச்சிரும். சரிங்களா, அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1600 டிவைடட் பை 1.25. இப்போ ஏரியா என்ன கிடச்சிட்டு 1280ன்னு கிடச்சிட்டு. சரிங்களா, அதில் லென்த் என்னென்னு கொடுத்துட்டாங்க, 40ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்பி இஸ் ஈக்குவல் டு 1280. அதில் எல் நமக்கு 40ன்னு தெரியும். அப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது பி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும், 32 சென்டிமீட்டர்னு கிடச்சிரும். சரியாப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல். ஒரு நாற்கரத்தோடைய பரப்பளவு கேட்டிருக்கான். நாற்கரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன, 1/2 d இன்ட்டு h1 + h2. இப்போ 1/2 இன்ட்டு மூளை விட்டம் வந்து 24ன்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய செங்குத்து உயரம் வந்து 8 சென்டிமீட்டரும் 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடச்சிரும், 216 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிரும். அடுத்து, ஒன் சைட் ஆஃப் எ ரோம்பஸ் இஸ் 10 சென்டிமீட்டர் அண்ட் ஒன் ஆஃப் இட்ஸ் டயகனல் இஸ் 12 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ். அதாவது சாய்ச்சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன, half d1 into d2. இதில் ஒரு மூளை விட்டத்தின் நீளம் கொடுத்துருக்காங்க, இன்னொரு மூளை விட்டத்தின் நீளம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போது ஒன் சைடு ஆஃப் எ ரோம்பஸ் இஸ் 10 சென்டிமீட்டர். இப்போது ஒவ்வொரு சைடும் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். சரிங்களா, இப்போது ரோம்பஸில் பார்க்கும்போது உங்களுக்கு 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும். சரிதானா, இப்போது பார்க்கும்போது நமக்கு என்ன கிடச்சிரு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைபாட்னியூஸ் வந்து 10.
சரிங்களா. இன்னொரு டயகனல் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 12 சென்டிமீட்டர். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பாதி தானே இருக்குது, 12ங்கும்போது இங்கே பேலன்ஸ் என்ன வந்துடும், 6ன்னு கிடச்சிரும். சரிங்களா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ 10 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அது சால்வ் பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும், 8ன்னு கிடச்சிரும். சரிங்களா. அப்போது ஒரு டயகனலில் பாதி வந்து 8ன்னா அப்போ மொத்த டயகனல் என்ன கிடச்சிரும், 16ன்னு கிடச்சிரும். அப்போ ஒரு டயகனல் ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டான் 12 சென்டிமீட்டர்னு, இன்னொரு டயகனல் வந்து 16 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியாப்பா. அப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது half d1 into d2 which is equal to 1/2 into 12 into 16 which is equal to 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேவா. அடுத்த கொஸ்டின், the perimeter of an equilateral triangle is 18 சென்டிமீட்டர், then find its heightன்னு கேட்டுறாங்க. ரைட். இப்போது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோடைய பெரிமீட்டர் வந்து 18. அப்போ 3 ஆட் பண்ணும்போது நமக்கு என்னென்னு கிடைக்கணும், 18 கிடைக்கணும். அப்போ இது என்னென்னு கிடச்சிரும், இது 6, இது 6. இப்போ இதை வந்து 2 ரைட் ஆங்கிளாக பிரிச்சுக்கலாமா, அதில் பாதின்னு பார்க்கும்போது ஒரு பாதி 3, இன்னொரு பாதி 3, இப்படி எழுதிக்கலாமா. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்ம என்ன கிடச்சிரும், 18 சென்டிமீட்டர் கிடச்சிரும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. அதனுடைய ஹைபார்டியூஸ் என்ன, 6, அதனுடைய பேஸ் என்ன, 3. நம்ம ஹைட்டு கண்டுபிடிக்கணும். சரிதானே. இப்போ ஃபார்முலா இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. அப்போ 6 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் h ஸ்கொயர். இப்போ 36 மைனஸ் 9 பார்க்கும்போது 27. அப்போ h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும், 27. அப்போ h இஸ் ஈக்குவல் டு 3√3. √3க்கு பதிலாக 1.732 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும், 5.196 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகேவாப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வயல் பார்த்தீங்கன்னா சாய் சதுர வடிவில் இருக்குது. வயலுடைய மூளை விட்ட அளவுகள் என்ன கொடுத்துட்டாங்க, 80 மீட்டர் 60 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. காஸ்ட் ஆஃப் லெவலிங், இப்போ இதே கொஸ்டினில் காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங்னு கொடுத்தாச்சுன்னா சுற்றளவு கண்டுபிடிக்கணும், காஸ்ட் ஆஃப் லெவலிங்னா பரப்பளவு கண்டுபிடிக்கணும். சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு பரப்பளவு கண்டுபிடிப்போம். half d1 into d2. அப்போ 1/2 into 80 into 60 பார்க்கும்போது 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். சாரி, இப்போ மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா. 2400 மீட்டர் ஸ்கொயர். இப்போ 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு செலவாகுது, 5 ரூபா. அப்போ 2400 மீட்டர் ஸ்கொயருக்கு 5 × 2400 which is equal to 12,000 ரூபா மொத்தம் செலவாகுது. அடுத்த கொஸ்டின், ஒரு சரிவகத்தின் இணை பக்கங்களின் வேறுபாடு 4 சென்டிமீட்டர், அவைகளுக்கிடையான செங்குத்து தூரம் 19 சென்டிமீட்டர், சரிவகத்தின் பரப்பு கொடுத்துட்டாங்க, இணை பக்கங்களின் நீளங்களை காண்க. ஓகேப்பா. ஃபஸ்ட்டு சரிவகத்துடைய பரப்பளவு ஃபார்முலா எழுதுகிறோம், half h into a plus b. அதில் என்னென்ன டேட்டா இருக்குது, ஏரியா 304ன்னு கொடுத்துட்டான். ஸோ 304 இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹைட்டு 19 கொடுத்துட்டாங்க. 19 இன்ட்டு a plus b, 2 இணை பக்கங்களும் நமக்கு தெரியாது, ஏயும் பியும் தெரியாது. ஸோ a plus b. அப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு a plus b இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும், 32ன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 1. சரிங்களா. அடுத்தது என்ன கொடுத்துட்டாங்க, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், ஒரு சரிவகத்தின் இணை பக்கங்களின் வேறுபாடு, அதாவது 2 பேரலல் சைடோடைய டிஃப்ரென்ஸ் வந்து 4ன்னு கொடுத்துட்டான். அப்போ a minus b இஸ் ஈக்குவல் டு 4. சரிங்களா. ஃபஸ்ட்டு ஏரியா அப்புறம் ஹைட்டை வச்சுட்டு நம்ம a plus b கண்டுபிடிக்கணும். a minus b டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும்போது a இஸ் ஈக்குவல் டு 18னும் b இஸ் ஈக்குவல் டு 14னும் கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், த லென்த் ஆஃப் எ ரெக்டாங்கிள் இஸ் 4 சென்டிமீட்டர் கிரேட்டர் தேன் தி பிரெத். இப்போ பிரெத் வந்து 10ன்னா லென்த் வந்து 14 இருக்கும், 4 அதிகமாக இருக்கும். சரிங்களா. ஏரியா வந்து 96ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. அப்போ எல்பி இஸ் ஈக்குவல் டு 96. நிறைய மெத்தடில் செய்யலாம்ப்பா. ஒன்றை வந்து இல்லை பிரெத்தை எக்ஸ்ன்னு எடுக்கணும், இன்னொன்று x+4ன்னுலாம் எடுக்கணும், அப்படின்னு செய்யலாம். இது சிம்பிளாக செய்யலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 96 கிடைக்கணும். சரிங்களா. அப்போது என்னெல்லாம் கண்டிஷன், 1,96, இன்னொன்று 2,48, 3 × 32, 4 × 24, 6 × 16, 8 × 12. இந்த மொத்தமே இவ்வளோ கண்டிஷன் தான் உண்டு. இதில் எங்கே வித்தியாசம் 4ன்னு இருக்குது, இந்த அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 8, 12. அப்போ லென்த்து 12, பிரெத்து 8. சரிங்களா. அப்போ பெரிமீட்டர் தானே கேட்டிருக்காங்க, பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 × l + b சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடச்சிரும், 40 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். சரிங்களா. இதை நீங்கள் x+4 எடுத்திங்கன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஆகும், அதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இந்த கண்டிஷன் எழுதி வச்சுட்டு போயிடலாம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், ஒரு ஸ்கொயருடைய மூளை விட்டம் கொடுத்துட்டாங்க 20 சென்டிமீட்டர்னு, அதோடைய பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. இப்போ டயகனல் ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, √2 × a இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். சரிங்களா. அப்போ a இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 20 / √2.
இப்போ டினாமினேட்டர் நம்மள ரூட் 2 இருக்கனால நம்ம ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 20 ரூட் 2 டிவைடட் பை டினாமினேட்டரில் ரூட் 2 இன்ட்டு ரூட் என்ன 2, அதாவது 20 ரூட் 2 பை 2ன்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 10 ரூட் 2. இப்போ பெரிமீட்டர் தானே வேணும் 4a, அப்போ 4 இன்ட்டு 10 ரூட் 2 இஸ் ஈக்குவல் டு 40 ரூட் 2ன்னு கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 1.414 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 56.56 சென்டிமீட்டர். Next question, find the cost of fencing a square park of side 150 meter at a rate of rupees 25 per meter. ரைட், இப்போ வந்து இதில் வந்து ஃபென்சிங் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஃபென்சிங். அப்போ நம்ம அவுட்டர் கவர் ஏரியா மட்டும் பார்த்தா போதும். அப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன 4a which is equal to 4 into 150 600 கிடைக்கும். சரிங்களா, ஒரு மீட்டருக்கு 25 ரூபா செலவாகும். அப்போ 600 மீட்டருக்கு மொத்தம் 15,000 ரூபா செலவாகும். ஓகேவா, காஸ்ட் ஆஃப் லெவலிங்னா ஏரியா கண்டுபிடிக்கணும், காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் வேலி அமைப்பதற்கு அப்படின்னா சுற்றளவு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ parallelogram whose base is 12.5 and area 600. ஏரியா ஆஃப் parallelogram இணையகரத்தின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா BH, அதில் ஏரியா 600 கொடுத்துட்டாங்க. ஸோ 600 இஸ் ஈக்குவல் டு 12.5h. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஹைட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும் 48 சென்டிமீட்டர்னு கிடச்சிரும். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஹூஸ் பேஸ் அண்ட் ஹைட் ஆர். அதாவது ரோம்பஸை பொறுத்த வரைக்கும் டயனல் வச்சு சம் கேட்பாங்க. ஒரு சில நேரம் பேஸ் அண்ட் ஹைட்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி இணையரத்தின் பரப்பளவு ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா BH, அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். அப்போ ஏரியா ஆஃப் ரோம்பஸ் ஈக்குவல் டு BH, அப்போ 12 into 20 which is equal to 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, அடுத்து a school auditorium is 40 meter long and 25 meter wide. This auditorium is surrounded by a veranda with 3 meter on its outside. Find the area of the veranda. ஓகேவா, ஓகே. இப்போ லென்த் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பள்ளியிலுடைய கலைக்கூடத்தின் நீளம் பார்த்தீங்கன்னா 40, அப்புறம் அதனுடைய அகலம் 25. இப்போ வித்து வந்து அந்த வராந்தாவோட வித்து இவ்வளோ வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்கப்பா 3 மீட்டர். சரிங்களா, அப்போது ஓவராலாக பார்க்கும்போது வராந்தாவையும் சேர்த்து லென்த்து பார்க்கும்போது ஆல்ரெடி 40 மீட்டர் இருக்குது. ரைட் சைடில் ஒரு 3 மீட்டர், லெஃப்ட் சைடில் ஒரு 3 மீட்டர். அப்போ ஓவராலாக என்ன ஆகிடும் 46 மீட்டர்னு கிடைக்கும். சரிங்களா, அதுமாதிரி பிரெத்து பார்க்கும்போது ஆல்ரெடி 25 இருக்குது. ஸோ மேலே ஒரு 3 கீழே ஒரு 3, அது எவ்வளோ கிடச்சிரும் 31ன்னு கிடச்சிரும். சரிங்களா, 46 31. இப்போது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, அந்த வராந்தாவுடைய இந்த ஏரியா வராந்தாவுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ என்ன பண்ணால் போதும், மொத்தத்தில் 2 ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, ஓவராலாக பெரிய ரெக்டாங்கிளுடைய ஏரியா கண்டுபிடிச்சி சின்ன ஏரியாவுடைய ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சா ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா போதும். அப்போ 46 into 31 மைனஸ் 40 into 25. இப்போ ஆன்சர் கிடச்சிரும் 426 மீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் whose base is 10 சென்டிமீட்டர் அண்ட் hypotenuse is 26 சென்டிமீட்டர். சரி, இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. அதில் பேஸ் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர், அதனுடைய ஹைபாட்னியூஸ் பார்த்தீங்கன்னா 26. அப்போது 26 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் ப்ளஸ் h ஸ்கொயர். சரிங்களா, அப்போது 26 ஸ்கொயர்னு பார்க்கும்போது 676 மைனஸ் 100 இஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர். அப்போ h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 576ன்னு கிடைக்கும். அப்போ h இஸ் ஈக்குவல் டு 24ன்னு கிடச்சிரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576ன்னு பார்க்கும்போது 24. அப்போது ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்க்கும்போது half BH. ஸோ 1/2 into 10 into 24 which is equal to 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a square and rectangular have, அதாவது ஒரு சதுரத்துக்கும் செவ்வகத்துக்கும் பரப்பளவு வந்து சமம்னு கொடுத்துருக்காங்கப்பா. சரிங்களா, அப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய பெரிமீட்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ரெண்டு ஏரியாவும் 100ன்னு எடுத்துப்போம். சரிங்களா, அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100, ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன 10ன்னு கிடச்சிடும். பெரிமீட்டர் பார்க்கும்போது 4a which is equal to 40 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அதே மாதிரி ரெக்டாங்கிளோட ஏரியாவும் 100. அப்போ லென்த்தை வந்து 20ன்னும் பிரெத்து 5ன்னு எடுத்துப்போம். சரிங்களா, லென்த் வந்து 20, பிரெத்து 5. இப்போ பெரிமீட்டர் பார்க்கும்போது என்ன கிடைக்கும் 50 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஸோ ஏரியா ஈக்குவலாக இருந்தால் ஏரியா இதுக்கு ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும்
எப்போவுமே எதனுடைய சுற்றளவு அதிகமாக இருக்கும், செவ்வகத்தோடைய சுற்றளவு தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் இஸ் லெஸர் தேன் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். சரிதானா? பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின். த ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்குலர் ஃபீல்டு இஸ் 836 கொடுத்துட்டாங்க. ஒன் சைட் ஆஃப் எ ரெக்டாங்கிள் இஸ் 22. அது லென்த்தாக இருக்கலாம், பிரெத்தாக இருக்கலாம். சரிங்களா? அப்போது எல்பி இஸ் ஈக்குவல் டு 836. இதில் வந்து நான் எல்லுக்கு பதிலாக 22 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 22B இஸ் ஈக்குவல் டு 836. B இஸ் ஈக்குவல் டு பார்க்கும்போது 38னு கிடைக்குது. சரிங்களா? இதை நீங்கள் வந்து எல்ல 38னும் பிஏ 22 எப்படி எடுத்தாலும் ஓகே தான். கொஸ்டினில் பெரிமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. ஸோ 2 இன்ட்டு 22 + 38 which is equal to 120 மீட்டர்னு கிடைக்கும். ஓகேவாப்பா?